ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா. யூடியூப் சேனல் வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் பரங்கிப்பேட்டைங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கோவில். இந்த கோவில் என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, கிரியா பாபாஜிங்கிற ஒரு சித்தர் கோவில். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சார் நிறைய படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தில் பாபாங்கிற ஒரு படம் மக்கள் நிறைய பேர் கவர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அந்த பாபாங்கிற படத்தில் ஒரு சித்தர் வருவார். அவர் தான் மகா அவதார் பாபாஜி. அந்த படத்தில் வர்ற மாதிரி இந்த பாபாஜி 2000 வருஷம் இன்னமும் உயிரோட சொரூப சமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த கோவில் இருக்கிற இடத்துல தான் நம்ம மகா அவதார் பாபாஜி பிறந்து வளர்ந்துருக்காரு. இப்போ வாங்க நம்ம மகா அவதார் பாபாஜியோட வரலாறை பார்த்துருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இமாலயத்தில் நித்தம் தவம் புரியும் தமிழ் சித்தர் பாபாஜி. இவர் சிதம்பரத்தின் வடக்கே உள்ள பரங்கிப்பேட்டை என்ற ஊரில் கிபி 203ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் வேதாரண்ய ஐயருக்கும் ஞானாம்பிகைக்கும் 8வது மகனாக பிறந்தார். இவர் பெற்றோர் வைத்த பெயர் நாகராஜர். பரங்கிப்பேட்டையில் தற்போது சுங்க அலுவலகம் உள்ள இடத்தின் அருகில் பாபாஜி பிறந்தார். பாபாஜி தன்னுடைய பிறந்த இடம் வாழ்க்கை விவரம் பற்றிய யோக முறையில் அவருடைய நேரடி சீடரான யோகி S.A.A. ராமையாவுக்கு தெரிவித்தார். யோகி S.A.A. ராமையா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாந்தோமில் இருக்கிற ஒரு சீடர். பாபாஜியோட நேரடி சீடரான தொடர்பு கொண்டவர் இவர் மட்டும். யோகி ராமையா அவர்கள் 1975ஆம் ஆண்டு பாபாஜி அவர்கள் பிறந்த இடத்தில் கோவில் கட்டியுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த கோவில் தாங்க இது. மகா அவதார் பாபாஜி பரங்கிப்பேட்டையில் உள்ள முத்துக்குமார சுவாமி கோவிலில் விளையாடியவர். இந்த கோவிலுக்கும் பக்கத்துல ஒரு முருகர் கோவில் இருக்கு. அந்த முருகர் கோவில் தான் முத்துக்குமார சுவாமி கோவில். இந்த முருகர் கோவில் பாத்தீங்கன்னா முன்னாடி சிவன் கோவிலாக இருந்தது. அது எப்படி முருகன் கோவிலாக மாறுந்து பாத்தீங்கன்னா, மகா அவதார் பாபாஜி பிறந்த அப்ப அவரோட அப்பாவுக்கு முருகர் நேரடியாகவே அந்த கோவில காட்சி கொடுத்ததுனால அந்த கோவில் முத்துக்குமார சுவாமி கோவிலா மாறினது. ஆனா அந்த கோவில் முன்னாடி சிவன் கோவிலாக தான் இருந்தது.